டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஜெயசுரதி அவர்கள் அவங்க வேற ஒரு ஐடியில இருந்து நம்ம போட்ட வீடியோவுக்கு ஒரு கமெண்ட்டை போட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க சோறு சாப்பிடல, அப்ப நீங்க சோறு தானே திங்கிறீங்க, நீங்க எதுக்கு எங்களை பத்தி பேசி வியூஸ் வாங்குறீங்க தம்பி, பதில் சொல்லுங்க தம்பி. அதாவது அவங்க குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு நான் வீடியோ போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டை போட்டிருந்தாங்க. அவங்க ஐடியில போடல. இதுக்கு முன்னாடி நம்ம சாதனாவை பத்தி நம்ம பேசியிருந்தோம். சாதனா அவங்களுடைய மெயின் ஐடியில இருந்தே கமெண்ட் பண்ணாங்க. அதுக்கான ஒரு வீடியோவும் நம்ம ரிப்ளை வீடியோ நேத்திக்கு நம்ம போட்டிருந்தோம். இன்னைக்கு ஜெயசுரதி கமெண்ட் பண்ணது மட்டும் இல்லாம அவங்களுடைய சேனல்ல நம்மளை பத்தி பேசிய ஒரு வீடியோவை போட்டிருக்கிறாங்க. அதாவது யூடியூப் சேனல்ல அவங்க சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்னு போட்டிருக்காங்க. மோட்டிவேஷன் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எனக்கு எழும்புது. யாருக்கிட்ட? ஜெயசுரதி அவங்கக்கிட்ட. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர், நீங்க மோட்டிவேஷனலா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசணும். எதை பேசுவீங்க? என் பொண்ணு அவனோட ஓடி போயிட்டா, என் பொண்ணு இந்த பையனோட தொடர்புல இருக்கா, அப்பா அம்மா ரெண்டு பேரும் சொல்றேன், ஊர் மேய போயிட்டா அப்படின்னு பொண்ணை பத்தி பேசுறது, பையன் புஷ்பா புருஷன்னு பையனை பத்தி பேசுறது, இதே வார்த்தைய மாமியார் பேசியிருக்காங்க. ஒரு நாள் பொண்ணை கழுவி ஊத்துறது, ஒரு நாள் புருஷனை கழுவி ஊத்துறது, ஒரு நாள் பையனை கழுவி ஊத்துறது, பையன் ஒரு நாள் அப்பாவை அசிங்கமா திட்டுவான், அம்மாவை அசிங்கமா திட்டுவான், தங்கச்சி அசிங்கமா திட்டுவான், தங்கச்சி அம்மாவை பத்தி வீடியோ போடுறது, அப்பாவை பத்தி வீடியோ போடுறது, அப்பா மேல கேஸ் கொடுக்கறது, அண்ணன் மேல கேஸ் கொடுக்கறது, அண்ணனை கழுவி ஊத்துறது. இதுக்கு பேர் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா? நாம என்ன கேட்டோம்? உங்களுடைய குடும்பத்துல நடக்கக்கூடிய அசிங்கங்களை, அவலங்களை எதுக்காக சோசியல் மீடியாவில் பதிவு பண்றீங்க? யாராச்சும் இதை பத்தி பேசுங்க அப்படின்னு உங்களை கேட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் நம்ம கேட்டிருந்தோம். நீங்க என்ன பண்றீங்க? இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது என் குடும்பம், என் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமதி ஜெயசுரதி அவர்களே, உங்ககிட்ட நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க போடுற அந்த கண்டென்ட்டை பார்க்குற எல்லாருமே ரசிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? எதுக்காக உங்க சேனல்ல வரக்கூடிய நெகட்டிவ் கமெண்ட்ஸை நீங்க டெலீட் பண்றீங்க? நேத்திக்கு வீடியோ போடுறாங்க, நம்மளை பத்தி பேசிதான் போடுறாங்க, நாடக குடும்பமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அதுல என்னங்க சந்தேகம் உங்களுக்கு? நீங்க நாடக குடும்பம் தான். நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் நீங்க ஒரு நாடக குடும்பம் தான். நாடக குடும்பம்ன்றதை தாண்டி நீங்க ஒரு 420 குடும்பம். வழக்கு கூட போடுங்க, என் மேல பிரச்சனை கிடையாது. மக்களை ஏமாத்தக்கூடிய ஒரு வேலையை செய்யற ஒரு ஃபோர்ஜரி குடும்பம். எல்லாரும் ஒன்னா இருந்துகிட்டு இவங்க சேனல்ல போடுற எல்லா வீடியோஸும் ஒருத்தர் தான் ஹேண்டில் பண்றாங்க. கமெண்ட்ஸை டெலீட் பண்றதுல இருந்து வீடியோ அப்லோட் பண்றதுல இருந்து எல்லாமே ஒரு ஆள் கையில தான் இருக்கு. ஆனா வெளி உலகத்துல நாங்க பிரிஞ்சு இருக்கோம். என் பொண்ணு அங்க இருக்கா, நாங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கோம், என் பையன் இங்க இருக்கான். பிளாக் போடுறதுன்றது நார்மல். அதாவது லைஃப் ஸ்டைல் அப்படின்றது தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குது, நம்ம என்னெல்லாம் பண்றோம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்குன்ட்டு 4 செவத்துக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு விஷயத்த நாங்க ஏன் இதை கேட்கறோம்? இது நிறைய கதையெல்லாம் சொல்றாங்க. அவங்களுடைய யூடியூப் சேனல்ல ஏகப்பட்ட கதையை சொல்லியிருக்காங்க. நெல்லுக்கு பாயிற தண்ணி புல்லுக்கும் பாயணுவாங்க. அது மாதிரி நம்மளை பத்தி பேசி வியூஸ் வாங்குறாங்களாம். என் சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் நான் என்னென்ன மாதிரியான கண்டென்ட் எல்லாமே பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. மக்களை பத்தியோ, அரசை பத்தியோ, இல்ல பொதுவான விஷயங்களை பத்தியோ நம்ம சேனல்ல பேசினா மக்கள் அதை பார்க்க ரெடியா இல்லை. ஆனா உங்களை பத்தி பேசி போட்ட வீடியோ கிட்டத்தட்ட 45,000 பேர் பார்த்துருக்காங்க. அப்படின்னா அதுக்கு யாரு காரணம்? நீங்க தான் காரணம். இந்த யூடியூபை இந்த மாதிரி டாக்ஸிக்கா மாத்தி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? உங்களை மாதிரியான ஆட்கள் நீங்க தான் காரணம். அடுத்த வீட்டுல என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, இந்த காசிப்பை பத்தி பேசினா அதை பார்க்கறதுக்கு பல மக்கள் ஆர்வத்தோட இருக்காங்க. அப்படின்னா அதுக்கு நீங்க தாங்க காரணம். எப்படி உங்க குடும்பத்துல நடக்கிற விஷயங்களை நீங்க பொது வழியில பேசலாம், அதை விமர்சனம் பண்ணி இன்னொருத்தவங்க பேசக்கூடாது இல்லையா? உண்மையை பேசினா பரவாயில்ல. கமெண்ட்ஸ் எதுக்கு? நீங்க வீடியோ போடுறீங்கல்ல, டைரக்டான ஒரு சவால் கொடுக்குறவங்க கிட்ட. இப்ப என் சேனல்ல இப்ப நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன், இந்த வீடியோ கீழே எத்தனை பேர் உங்களுக்கு எதிர்ப்பா இருக்காங்க அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ஸ்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கமெண்ட்ஸை படிங்க. எத்தனை பேர் உங்க குடும்பத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, எத்தனை பேர் உங்க குடும்பத்துடைய இந்த கேவலமான கண்டென்ட்டை எதிர்க்கிறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல, நீங்க போன வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல படிச்சு பாருங்க.
அதே மாதிரி நியாயமா நீங்க வீடியோ போடுங்க, உங்க குடும்பத்துல நடக்கிற பிரச்சனையை பத்தி போடுங்க. அதுல இருக்கிற ஒரு கமெண்ட்டை நீங்க டெலீட் பண்ணக்கூடாது. என்கிட்ட ஸ்கிரீன்ஷாட் இருக்கு. நேத்து இவங்க போட்ட வீடியோல கமெண்ட்ஸ்ல பல பேர் இவங்களை காரி துப்பி அந்த கமெண்ட் எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் உட்காந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. நான் கமெண்ட் பண்ணேன் அந்த வீடியோல, நான் கமெண்ட் பண்ணேன். என் கமெண்ட் கூட இப்போ இருக்கான்னு தெரியாது, அதனால தான் நான் முன்னாடியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 50 கமெண்ட்டுக்கு மேல காரி துப்பி கமெண்ட் போட்டாங்க, அத்தனையும் நம்ம வந்து டெலீட் பண்ணிருச்சு. எதுக்கு டெலீட் பண்றீங்க? இதுல வர கதை வர சொல்றீங்க. ஏதோ வந்து ஒரு இயேசுநாதர் கதையா, ஏதோ ஒரு பேர் சொன்னாங்களே, யோபுவா கோபுவா ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, யோபுன்னு நினைக்கிறேன். அதாவது கடவுளுடைய பிள்ளையாமா, கடவுள் வந்து சந்தோஷத்தை கொடுத்தாலும் ஏத்துக்கணுமா, துக்கத்தை கொடுத்தாலும் ஏத்துக்கணுமா. இந்த கதைக்கும் உங்களுடைய குடும்பத்துல நடக்கிற இந்த விஷயங்களை பத்தி நீங்க வெளி தளத்துல பொது தளத்துல பேசுறதுக்கு என்ன சம்பந்தம்? கடவுள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் நீங்க ஏத்துக்கோங்க, மகிழ்ச்சி கொடுத்தாலும் ஏத்துக்கோங்க, ஏங்க பேசுறீங்கன்னு தான் கேட்கிறேன். அதை ஏன் சோசியல் மீடியால உட்காந்து பேசி அழுது புரண்டு என்னை அப்படி பண்ணிட்டாங்க, என்னை இப்படி பண்ணிட்டாங்க, ஆனாவுனா மாற்றுத்திறனாளி தாய், மாற்றுத்திறனாளி பெண், ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ண வேண்டியது. இதை நம்ம கேள்வி கேட்டோம்னா நம்மளையே விமர்சனம் பண்ணி நெல்லுக்கு பாயிருது புல்லுக்கு பாயுது. யோபு வந்து அதான் கடவுள் நல்லதை கொடுத்தாலும் ஏத்துக்கணும், கெட்டதை கொடுத்தாலும் ஏத்துக்கணும். எதுக்காக இதை பேசுறீங்க? அதுக்கு பதில் சொல்லலை. எதுக்காக இதை பத்தி சோசியல் மீடியால பேசுறீங்க? ஏன்னா ஒரு குடும்பத்துல, இப்ப எங்க குடும்பத்திலும் தாங்க பிரச்சனை இருக்கு, எல்லா குடும்பத்திலும் தாங்க பிரச்சனை இருக்கு. இப்ப நான் வந்து எங்க அப்பா கூட ஒரு பிரச்சனை இருக்கு, என் அம்மா கூட ஒரு பிரச்சனை இருக்கு, என் தம்பி கூட ஒரு பிரச்சனை இருக்கு, இப்படி என் குடும்பத்துல இருக்கிறவங்க கூட ஒரு பிரச்சனை இருக்கு. நான் உட்காந்து சோசியல் மீடியால வீடியோ போடுறேன், அந்த பையன் இந்த பையன் அந்த மாவன் நான் பேசுறேன், நான் திட்டுறேன், அசிங்கமா பேசுறேன், கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அவன் மதுக்கு பேசுறான், இந்த மாதிரி நாங்கள் அடிச்சுக்கிறோம் பிடிச்சிக்கிறோம் எல்லாத்தையும் மக்கள் கிட்ட காட்டிட்டு நாளைக்கு நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம்னு சொன்னா பாக்குற மக்கள் காரி துப்புவானா துப்ப மாட்டானா? துப்புவான்ல. எப்படி துப்புனா தொடச்சு போட்டு போயிருவீங்களா? அது டைட்டில்லையே ஹவ் டு ஜாயின் பிரெகன், இதெல்லாம் நம்ம கேட்டோம். சோறு தான் திங்கிறீங்களா இல்லை வேற எதனா திங்கிறீங்களான்னு. அந்த முகத்தை எப்படி பார்ப்பீங்க? உங்க மருமகளை புஷ்பா புருஷன் சொல்றீங்க, அந்த மருமகளை எப்படி பார்ப்பீங்க? இப்போ பிரிக்கியா இருக்கு, அண்ணன் முன்னாடியே புஷ்பா புருஷன் அதாவது புஷ்பா புருஷன் அண்ணனை சொல்லுது. அவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை முகத்தை நாளைக்கு எப்படி அந்த பொண்ணு பார்க்க முடியும்? உண்மையாவே உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தா, உண்மையாவே நீங்க உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு, இது ஸ்கிரிப்ட் இல்லை அப்படின்னா எப்படி அந்த குழந்தையோடைய முகத்தை உங்களால பார்க்க முடியும்? புஷ்பா அப்படிங்கிற அந்த கேரக்டருடைய ரோல் என்ன? உங்க அண்ணனுக்கு பிறந்த குழந்தை தானே, நீங்க யாரை கொச்சப்படுத்துறீங்க? இதே விஷயம் இதுதான் நம்ம கேட்கிறோம். நீங்க அவ்வளவு அசிங்கமா பேசிட்டு, அவ்வளவு கேவலமா பேசிட்டு, டீச்சர் பொது வழியில பையன்லாம் பேசுவாங்க, ஸ்கூல் டீச்சரு இப்படிலாம் பேசுவாங்க, பேசிட்டு இவங்க வீடியோ போட்டுருவாங்களாம், இது எல்லாரும் பார்த்துட்டு கடந்து போகணுமா. அதை பத்தி நம்ம பேசணும்னா உடனே உட்காந்துக்கிட்டு உதாரண கதைகள் சொல்றாங்க. அப்படியே பெரிய தேவதூதர்கள் இவங்க குடும்பம் வந்து தேவதூதர் குடும்பம். அப்படியே பூமியில வந்து உட்காந்து மோட்டிவேஷன்லாம் மக்களுக்கு அப்படியே அள்ளி தெரிக்கிறாங்க. இந்த குடும்பத்தை பார்த்தாலே அப்படியே அந்த பார்க்குறவனுக்குலாம் அப்படியே வந்து ஒரு மாதிரி மோட்டிவேட் ஆகிறான் எல்லாம். அப்பாப்பா இப்படிதான்ப்பா இருக்கணும், குடும்பம்னா பொண்ணுன்னா இப்படிதான்ப்பா, வீட்டுக்கு அடங்காம இருக்கணும். நீங்க சொன்னதுதான், உங்க பொண்ணை பத்தி நீங்க சொன்னதுதான். அண்ணனா இப்படிதான்ப்பா இருக்கணும், புருஷனா இப்படிதான்ப்பா இருக்கணும். நாளைக்கே சண்டை போட்டோமா அப்பாவும் பொண்ணும் தனியா போயிடலாம், இந்த பக்கம் சண்டையா பொண்டாட்டியும் பிள்ளையும் தனியா போயிடலாம், அம்மாவை தனியா விட்டுடலாம். நாளைக்கு என்ன பண்ணுவோம்? அண்ணனும் அம்மாவும் சேர்ந்துட்டு அப்பாவையும் தங்கச்சி தனியா விட்டுருவோம். அடுத்த நாள் என்ன பண்ணுவோம்? தங்கச்சி தனியா விட்டு அண்ணன் அப்பா அம்மா 3 பேரும் ஒன்னா சேர்ந்துருவோம். அடுத்த நாள் என்ன பண்ணுவோம்? அண்ணனும் தங்கச்சி ஒன்னா சேர்ந்துட்டு அப்பா அம்மாவை தனியா விட்டுருவோம். இது ஒரு குடும்பம், இதுக்கு உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல், இதுக்கு உட்காந்து நீங்க பேசி அதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வேற. இவங்க வீடியோஸே வந்து லைக் பண்ணி பார்க்குற ஆட்களும் இருக்காங்க. கமெண்ட் செக்ஷன்ல இப்ப நான் சொல்றல, ஒரு 100 கமெண்ட் வருதுன்னா அதுல ஒரு 20 பேர் கவலைப்படாதீங்கம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, எல்லாமே நல்லதா நடக்கும்மா, சீக்கிரமா நீங்களாம் ஒன்று சேருவீங்கம்மா. டேய் நீங்களாம் யாரா? இது உண்மையாலுமே மக்கள் தான் இந்த கமெண்ட் பண்றாங்களா இல்லை இவங்களே பண்ணிக்கிறாங்களான்னு தெரியல. அவங்க வாரம் முழுக்க வந்து ஒரு ரீலை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, அதை நம்பி ஒரு கூட்டம் வர பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த வீடியோ பத்தி நான் பேசியிருக்கேன். உண்மையாலுமே நான் வந்து இந்த மறைமுகமா பேசுறதெல்லாம் வந்து நமக்கு பிடிக்காது. நம்ம நேரடியா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம்னா நேரடியா அந்த குற்றச்சாட்டு உங்க பேரை சொல்லி தான் நான் சொல்றேன். உங்களுக்கு அந்த தைரியம் இருந்தா, நீங்க தான் பெரிய சேனல் தானே, நீங்க ஏன் பயப்படுறீங்க? என் பேரை சொல்லியே பேச வேண்டியதானே. அது என்ன ஒரு சிலர் பேசுறாங்க, நான் சொன்ன வார்த்தைகளை மட்டும் டைட்டில் போட்டுருது, நாடக கம்பெனியா, நாடக குடும்பமா,
சோறு தான் சாப்பிட்றீங்களா? இவங்க என்ன கமெண்ட்டை போட்டாங்களோ அதை அப்படியே டைட்டில் போட்டிருக்காங்க. இப்ப சொல்றேன், உங்களுக்கு தைரியம் இருந்தா என் பேரை சொல்லி பேசுங்க. இந்த நபர் இந்த மாதிரி பேசியிருக்காரு, இதே மாதிரிதான் உங்க பையனும் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போடும்போது கமெண்ட் பண்ணாப்ல. தைரியமா பேரை சொல்லி பேசுங்க, பேசிதான் பாருங்களேன். அதை விட்டுட்டு தயவு செய்து இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்லாம் வெளில சொல்லிட்டு சுத்தாதீங்க. அது மோட்டிவேஷனல் ஸ்பீக்கருக்கு அசிங்கம். ஓகேவா? ஸோ கதைகள் சொல்லும்போது நமக்கு பொருந்தக்கூடிய கதைகளாக சொல்லணும். சம்பந்தமே இல்லாமல் நமக்கும் அந்த கதைக்கும் சம்மந்தம் இருக்கணும். நமக்கும் அந்த கதைக்கும் சம்மந்தமே இல்லாமல் நம்ம பண்ணுற விஷயங்களுக்கும் அதுக்கும் தொடர்பே இல்லாமல் ஏதோ பேசணுமேனு ஒன்று பேசிட்டு ஒரு வீடியோ போட்டு போகக்கூடாது. ஓகே, நம்ம செய்யறது ஒன்றா இருக்கு, நம்ம சொல்ற கதை நம்ம போதிக்கிறது ஒன்றா இருக்கு. அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் நடிப்பு, அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் 420 தனம், அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் ஃபோர்ஜரி பண்றது, அதுக்கு பேர் தான் நாடகம், நாடக குடும்பம். பார்க்குற மக்களுக்கு தெரியும். இந்த வீடியோ கீழே வரக்கூடிய கமெண்ட்ஸை நீங்கள் உட்காந்து படிச்சீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ட்ராமாவை எத்தனை பேர் வெறுக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. தெரிஞ்சுக்கிட்டாச்சும் நல்ல நல்ல கண்டென்ட்டை போடுங்க. மோட்டிவேஷன்னா அதுதான். ஒருத்தர் சோகத்தில் இருக்கும்போது அவனை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுறதுக்கு பேர் தான் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். உங்கள் வீடியோவை பார்க்குறவங்களாம் இன்னும் டிப்ரெஷனுக்கு தான் போவான். அது மோட்டிவேஷன் கிடையாது. அதனால மாற்றிக்கோங்க. மாற்றலைன்னா மாற்றப்படுவீங்க, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்கிறேன், யூடியூப் பொறுத்த வரைக்கும் பொது வழியில் ஒருத்தவங்க ஒரு விஷயத்த பேசுகிறாங்க அப்படின்னா அதை விமர்சனம் பண்ணி, இப்போ நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன்ல, என் வீடியோவை விமர்சனம் பண்ணி இன்னொருத்தர் பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. எந்த வீடியோ யாரை பற்றி வேணாலும் யார் வேணாலும் விமர்சனமாக பேசுறதுக்கு உரிமை இருக்கு. நீ இதை பற்றி ஏன் பேசுகிற அப்படின்னு கேட்கவே முடியாது. குடும்பத்தை பற்றி நீங்கள் பேசும்போது அதை விமர்சனம் பண்ணி இன்னும் 4 பேர் பேசலாம். இந்த கேள்வி முதல்ல யாருமே கேட்காதீங்க. இந்த வீடியோ கீழே உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.